உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். மீட்பின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் உங்களை தொட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி மறுரூபப்படுத்துவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 4 பேர் தெரு ஓரத்தில் அநேக வருஷமாய் 2 கைகளும் 2 கால்களும் விழுந்து திமிர்வாத நோயினால் பிணம் போல் படுத்த படுக்கையில் இருந்தவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த கொண்டு வந்தவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இவன் வாழ வேண்டும் என்று அவர்கள் எவ்வளோ தெய்வ நம்பிக்கையோடு என் சமூகத்துக்கு கொண்டு வந்தார்களே என்று சொல்லி அந்த நோயாளை பார்த்து இயேசு சொன்னது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உடனே அவன் நோய் அவனை விட்டு விலகுகிறது. அவன் எழுந்து நடந்து போகிறான். எத்தனை அற்புதம் என்று எண்ணி பாருங்கள். இந்த உலகில் என்றைக்கு பாவம் வந்ததோ அதனுடைய விளைவுதான் பாவ நோய்கள் உலகில் வந்தது. இன்றைக்கும் பாவ பழக்கங்கள் தான் 199.9 மடங்கு வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. அது என்ன நோய்களாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் ஒரு பாவ பழக்கம் இருக்கும், பாவ வாழ்வு இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரிந்தது. இன்றைய இந்த அறிவை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொருவரும் சுகமாக வேண்டும் என்று விரும்புவது நல்லது. ஆனால் பாவங்களை நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு விட்டுவிட வேண்டும். என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என் மேல் இரக்கம் காட்டுங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், என்னை சுகமாக்குங்க என்று நாம் கேட்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசுவினுடைய வல்லமையின் கரம் நம்மை தொடும். பல நோய்களிலிருந்து தேவன் நம்மை பூரணமாய் சுகமாக்கி விடுவார். இதுதான் மனித குலத்துக்கு, முழு மனித குலத்துக்கும் தேவன் தரும் அன்பின் செய்தி. இன்றைக்கு வியாதிகளுக்காக வெறும் மாத்திரைகள் சாப்பிட்டால் போதும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. உண்மைதான். அவர்களுக்கெல்லாம் இந்த போதனை வினோதமாக இருக்கும். ஆனால் சாப்பிடுகிற மாத்திரை செயல்படாமல் போகிற கோடி கோடியான நோயாளிகள் இருக்கிறார்கள், தெரியுமா? அப்படி என்றால் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? உண்டாக்கின கடவுளுடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்கணும். இயேசு சாமியினுடைய ஆணிப்பா இந்த கரம் உங்கள் மேல் வந்து உங்களை பூரணமாக சுகமாக்கிவிடும். ஆகவே இந்த லெந்து நாட்களில் நான் சாப்பிட்றது அதை விட்டுடுவேன் இதை விட்டுடுவேன் முக்கியப்படுத்தாதீங்க. என் பாவ அக்கிரமத்தை விட்டுடுவேன் என்று முக்கியப்படுத்துங்க. நீங்கள் பூரண சுகம் பெறுவீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஜீவ சத்தியத்தின் வழியாய் என் ஆத்துமாவில் நீர் ஊடுருவுகிறீர். சாப்பிடுகிற மாத்திரை மருந்துகள் செயல்படாமல் போன நேரங்கள், ஏன் காய்கறிகள் கூட செயல்பட முடியாத நேரங்கள் உண்டு. பாவத்திலிருந்து நாங்கள் பூரண விடுதலை பெறும்போது எங்களுக்கு மகிமையான சுகத்தை கொடுத்து எங்கள் வழியாய் நீ மகிமைப்பட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பாதத்தில் எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ அக்கிரமங்களை மன்னித்து எங்களை பூரணமாய் சுகமாக்கும். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்படியே நீ செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.